வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகிருப்பீங்க. ஈஸியாகவே ரூபா கூட செலவு இல்லாமல் 10 நிமிஷத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிச்சு ஒரு மாதத்தில் ஒரு புதிய குடும்ப அட்டையை உங்கள் பேரில் வாங்கிடலாம். அது எப்படி விண்ணப்பிக்கணும், எப்படியெல்லாம் நீங்கள் விண்ணப்பிச்சா ஒரு மாதத்தில் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு உங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அதற்கான ஆஃபிஷியல் வெப்சைட் tnpds.gov.in. இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். தமிழில் வேணால் ஆல்ரெடி தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் தேவைப்பட்டுனா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கோங்க. வேண்டாம்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். கீழே அப்படியே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட பல விதமான தகவலுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு கொடுத்துருப்பாங்க. இதில் புதிய மின் அட்டை விண்ணப்பிக்க, மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலையை பார்க்க, அதை பரிசீலித்த விண்ணப்பத்தின் நிலையை பார்க்க சொல்லி தனித்தனியான காலம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க உறுப்பினர் எப்படி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன மாதம் 10/10/2024 அன்னைக்கு பேர் நீக்கம் கொடுத்தோம். 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேர் நீக்கம் முடிஞ்சிருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் அதை எப்படி புதுசாக நம்ம அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி குறுகிய காலத்தில் 1 அல்லது 2 மாதத்தில் அந்த கார்டை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து உங்கள் பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கம் பண்ணிடுங்க. நீக்கம் பண்ணிட்டு இந்த பேஜுக்குள்ள வந்ததுக்கப்புறம் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இருக்கும். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 பாக்ஸுமே சேம் பை சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சைடில் இங்கிலீஷில் இருக்கும், அந்த சைடு தமிழில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட பேர் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை குடும்ப தலைவராக போட விருப்பப்படுறீங்களோ அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 2 சைடுமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு அவங்களோட அப்பா அல்லது அவங்களோட கணவர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் ஆம்பளையாளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட அப்பா நேம் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் மனைவியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி ஹெட் கொடுக்கீங்கன்னா உங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது காலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் டீட்டெயிலான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு வீட்டில் இருப்பீங்க தெரியுமா. இப்போ அந்த வீட்டில் தான் நீங்கள் அந்த தீர்வு ரசீதை வச்சு நீங்கள் வாங்க போகிறீங்க. அதனால அந்த புதுசாக இருக்க வீட்டோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சு கீழே அப்படியே வந்தீங்கன்னா குடும்ப தலைவரின் புகைப்படம் கேட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்க மாதிரி இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிடுங்க. அந்த இமேஜை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டம் கேட்பாங்க. நீங்கள் என்ன மாவட்டமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டம் என்ன வட்டம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தில் வந்து குழப்பம் வரும். ஆல்ரெடி உங்கள் வீட்டில் பழைய ரேஷன் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதிலே தனித்தனியாக உங்கள் வட்டம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கிராமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த கிராமத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் செலக்ட் பண்ண போகிறேன். உங்களோட கிராமம் இதில் கண்டிப்பாக வரும். பொறுமையாக பார்த்து அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அஞ்சல் குறியீடு, அதாவது பின்கோடு சொல்லுவோம் தெரியுமா, உங்களோட ஊரோட பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை இதில் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஃபோன் நம்பர் இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. இதில் தான் இது சம்மந்தப்பட்ட SMS எல்லாமே நீங்கள் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் கரெக்டாக அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்கங்க. உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் கொடுங்க. இல்லைனா கொடுக்க வேண்டாம், அதை அப்படியே விட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களும் விவரங்கள் கொடுத்துட்டு குடும்ப தலைவரோட பேர், அவரோட விவரத்தை முதல்ல அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க நபர்களோட விவரத்தை கொடுக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரில் உறுப்பினர் சேர்க்கன்னு கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் பேர் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருஷம் பிறந்திருக்காங்க, அவங்களோட மந்த் என்ன, அவங்களோட தேதி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க.
கொடுத்து முடிச்சுட்டு அவங்களோட பாலினம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆனா, பெண்ணா, திருநங்கையா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு தேசிய இனம் கேட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட்டு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல், பப்ளிக், ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி இந்த கேட்டகரி எதுவுமே வரலனா அதர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவரோட மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட மாத வருமானம் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு கீழே வாக்காளர் அடையாள அட்டை கேட்டிருப்பாங்க. அது இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆதார் அட்டை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆதார் அட்டையை கிளிக் பண்ணிட்டு இங்க சூஸ் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா பதிவேற்றுன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுங்க. பதிவேற்றம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே உங்க ஆதார் எண் கேட்டிருப்பாங்க. உங்க 12 இலக்க ஆதார் எண்ணை இதுல வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உறுப்பினரும் விவரம் சேமிக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா அதுல சேவ் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் குடும்ப தலைவர் விவரத்தை இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன். இது உங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த குடும்ப தலைவருக்கு அப்புறம் நீங்க இதுல யாரெல்லாம் உறுப்பினர் சேர்க்க விரும்புறீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணி அவங்களோட நேம், அவங்களோட பிறந்த தேதி, அவங்களோட பாலினம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேசிய இனம், அவங்க உறவு முறை, அந்த குடும்ப தலைவருக்கு அவர் என்ன உறவு முறை வரும், சகோதரா, மகளா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி எதுன்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களோட மாத வருமானம் என்ன, அவங்க மாத வருமானம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆதார் அட்டை அல்லது பிறப்பு சான்று கொடுக்கலாம். நான் ஆதார் அட்டைங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதுக்கான ஃபைலை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு அதோட நம்பரை கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சுட்டு உறுப்பினர் விவரம் சேமிக்க அப்படிங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஒரு நபருக்கு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த கார்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அட்டை தேர்வு செய்யுன்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான அட்டை வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் கிடையாது, சும்மா பேருக்குன்னு ஒரு ஸ்மார்ட் கார்டு இருக்கும். அந்த மாதிரி அட்டை வேணுமா, இல்ல அரிசி அட்டை வேணுமா, இல்ல சர்க்கரை அட்டை வேணுமா, இல்ல மற்றவையான்னு கேட்டுப்பாங்க. மேக்சிமம் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அரிசி அட்டை வகை தான். அதனால அரிசி அட்டை வகைங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க குடியிருக்கீங்க தெரியுமா, அதுக்கான ஒரு சான்று அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துனா கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆதார் அட்டை கொடுக்காதீங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சொந்த வீடா தான் இருக்கும். அதோட சொத்து வரிக்கான தீர்வை கட்டின ரசீது உங்ககிட்ட இருக்கும். அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதை அப்டேட் பண்ணா 100க்கு 100% வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைச்சிடும். அதெல்லாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதுக்கான டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்க மின் கட்டணத்துக்கூட இபி பில் கட்டி தெரியுமா, அந்த ரிசிப்டை கூட நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி பதிவேற்றம் பண்ணிடுங்க. பதிவேற்றம் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்ககிட்ட கேஸ் இணைப்பு இருக்கான்னு கேட்பாங்க. மேக்சிமம் யார்கிட்டயுமே இருக்காது. நீங்க இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் கார்டு வாங்கினா தான் அடுத்து நீங்கள் கேஸ் லைன் வாங்க முடியும். அதெல்லாம் உங்ககிட்ட இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் விட்டுடலாம். சப்போஸ் உங்ககிட்ட இருக்குன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்டுப்பாங்க. அந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி பதிவு செய் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாமே ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க.